வெல்கம் டு ராகவ் ரியல் எஸ்டேட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைக்கி பார்க்க போகிற விவசாய நிலம் எங்கேன்னு பார்த்துட்டோம்னாங்க பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு ட்ராவல் பண்ணி வந்தோம்னா போடி வளையம்ங்க. போடி வளையத்துலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த லேண்டை ரீச் பண்ணிடலாங்க. இது ஒரு 3 ஏக்கர் உள்ள அக்ரி ஃபார்ம் லேண்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு 200 தென்னை மரங்கள் இருக்குதுங்க. வயசுன்னு பார்த்துட்டோம்னா ஒரு 20லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்குங்க. தென்னை மரத்துக்கு எல்லாமே நாட்டு தென்னை மரங்களுங்க. அது இல்லாமல் பாக்குன்னு பார்த்துட்டா ஒரு 1500 பாக்கு மரம் வச்சுருக்குறாங்க. வயசுன்னு பார்த்துட்டா ஒரு 1லேருந்து 1.5 வயசுக்குள்ளே தான் இருக்குங்க. இப்போ தான் இன்னைக்கு காப்புடுற இதுங்க. ஒரு 6 மாதத்தில் நம்ம காப்பை பார்த்துடலாங்க. அப்புறம் ரோடு பேஸ்ன்னு பார்த்துட்டோம்னாங்க கட் ரோட்லேருந்து ஒரு பூமி தள்ளி 2வது பூமியாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 200 அடி கட் ரோட்லேருந்து ஒரு 200 அடி வந்தோம்னா தான் இந்த பூமியை நம்ம ரீச் பண்ண முடியுங்க. ஒரு 24 அடி மண் தரத்தில் தான் நம்ம வர முடியுங்க. இந்த பூமிக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த பூமி நல்ல செம்மண் பூமியும் கூடங்க. வாட்டர் சோர்ஸ்னு பார்த்துட்டோம்னாங்க பிஏபி பாசனமாக இந்த பூமிக்கு அவைலபிலிட்டி இருக்குதுங்க. தனி கிணறு இருக்குதுங்க. வாஸ்துக்கு நல்ல ஸ்கொயரான இதுங்க. ஜல மூலையில் கிணறு இருக்குதுங்க. 7 HP ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க. அது இல்லாமல் போர்வெல்லும் இருக்குதுங்க. போர்வெல்லும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 650 அடி போட்டிருக்கிறாங்க. அது சப் இருக்குதுங்க. ஓனர் ரேட் வைஸில் என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா பெர் ஏக்கர் 80 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. இது சொல்லும் வழி தானுங்க. உட்காந்து பேசி இன்னும் கம்மி பண்ணலாங்க. பாருங்கள் ஸ்கொயராக இருக்குது கிணறு. பாருங்கள் ஒரு 60லேருந்து 65 அடி கிணறு ஆழம் இருக்குங்க. தண்ணி பாருங்கள் ஒரு 20 அடிக்கு தண்ணி இருக்குதுங்க. வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.